ஃப்யூச்சரில் வந்து யாராச்சும் டேய் இந்த மேனேஜர் மனுஷனாடா இப்படி வேலை வாங்குறான்னு கேட்டிங்கன்னா, எஸ் மனுஷனாக இருக்கணும் அவசியம் இல்லை. அவன் ஒரு ஏஐ ஏஜென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம். அவங்கள மாற்றம் பண்ணுறது எல்லா கம்பெனிலையும் ஒரு சில குரூப் இருப்பாங்க. அவங்க வந்து பெருசாலாம் வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் யார் பாஸ், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்கள எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்கள நல்ல பேர் வாங்கி நிறைய அவார்ட்ஸு ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டு எப்போதுமே ஒரு விசிபிலிட்டிலே இருப்பாங்க. உண்மையிலே வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ரமோட் பண்ண தெரியாது, தன்னை விசிபிலிட்டி கொண்டு வர தெரியாது. அதனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகும். பட் இப்படி ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ப்ரொடக்டிவாக இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேர் வந்து மேலோட்டமாக தான் வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க பெரிய ப்ரொடக்டிவ் இருக்க மாட்டாங்க. இது ஒரு சில மேனேஜர் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிப்பாங்க, ஒரு சில பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ என்ன இவங்களுக்குலாம் த்ரெட் வந்துச்சுன்னா, ஒரு ஏஐ சொல்யூஷன் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் பிச் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னதை கேட்டு அவர் அந்த கம்பெனியில் உள்ள ஒருத்தவர் வந்து ஒரு ரெடிட் போஸ்ட் போட்டிருந்தார். அதில் என்னென்னா, ஏஐ வந்து உங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் மானிட்டர் பண்ணும். அதுதான் அவன் என்ன அந்த சிஸ்டத்தில் என்னென்ன பண்ணுறான், எந்தெந்த விண்டோவில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், அவனோட அவுட்புட் என்ன, அதுக்கப்புறம் அவனோட அதெல்லாம் டேட்டா கேதர் பண்ணிட்டு அவனோட லெவலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ் ஆஃப் ஒரு ஜாவா ப்ரோக்ராமரா, இல்லை ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமரா, உண்மையிலேயே இவன் கொடுக்குற அவுட்புட் வந்து ஒர்த்தா, இதனால் எதுவும் வேல்யூ அடிஷன் நடக்குதா கண்டுபிடிச்சிட்டு இவனுக்கு இப்போ பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானுக்கு சஜஷன் கொடுக்கும். இவனை தூக்கி செக் பண்ணுங்கள், இவன் அவ்வளோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒர்த்து கிடையாதுன்னு பார்க்கும். ப்ளஸ் இது ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பும். இவன் செய்கிற இந்த எல்லா வேலையும் நான் வந்து இந்த சொல்யூஷனில் பண்ணி கொடுத்துருவேன்னு ரிப்ளேஸ் பண்ண சொல்லவும் சான்சஸ் இருக்குது. இது கேட்டிங்கன்னா அது ஆச்சரியம் கிடையாது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட எல்லா டேட்டாவும் மானிட்டர் செய்யப்படுது. வெளிப்படையாக சொல்லலாம், எல்லா டேட்டாவும் எல்லாம் மானிட்டர் செய்ய தான் படுது. உங்களோட ஸ்வைப் ஹிஸ்ட்ரியிலேருந்து, உங்கள் அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட்லேருந்து, உங்கள் மிஷினில் உள்ள ஒரு சில ஏஜென்ட்ஸ்லாம் ரன் ஆகிட்ருக்கும். எல்லா டேட்டாவும் கேதர் பண்ணோம். பட் இப்போ இந்த டேட்டா தூக்கி ஏஐட்ட கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டாலாம் படித்து சொல்லிடும். சரி, ஃப்யூச்சரில் வந்து யாராச்சும் டேய் இந்த மேனேஜர் மனுஷனாடா இப்படி வேலை வாங்குறான்னு கேட்டிங்கன்னா, எஸ் மனுஷனாக இருக்கணும் அவசியம் இல்லை. அவன் ஒரு ஏஐ ஏஜென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம். அவங்கள மாற்றம் பண்ணுறது. ஸோ பாருங்கள். தேங்க்யூ. அறிவா அறிவா நானோ 1000 அறிவா